ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு. இப்ப நம்ம 12 லக்னத்திற்கும் வார பலனுக்கான பதிவுகளை 12 பதிவுகளை போடுறோம். இப்ப தனுசு லக்ன நண்பர்கள் இந்த வாரத்துக்கு, அதாவது மார்ச் 9ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கான பலன்களை பார்த்துக் கொள்ளலாம். இப்ப கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு, 3ஆம் வீட்டுல சுக்கிரன், சனி, சூரியன், 4ஆம் வீட்டுல மீனத்துல புதன், ராகு, 5ஆம் வீட்டுல மேஷத்துல குரு, 10ஆம் வீட்டுல கேது பகவான். முதல் நாள் சனிக்கிழமை காலை 7:54 அவிட்ட நட்சத்திரம் முடிந்து சதய நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த சதய நட்சத்திரத்துலதான் நமக்கு 3ஆம் வீட்டுல சனி பகவான் போயிட்டு இருக்காரு. அந்த சனியோட சந்திரன் சேர்ந்து பலன் தரப்போறார். அப்ப என்னன்னா, ஒரு முடிவுகள் எடுக்கலாம், ஒரு தகவல் தொடர்பு யாருக்காவது பாஸ் பண்ணலாம், கம்யூனிகேஷன் பண்ணலாம், இப்படி எல்லாம் சில விஷயங்கள் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுல சில ஆசிலேஷன் மைண்டு உருவாகி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். பட் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த ராகு நட்சத்திரம் என்பது தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால இந்த நட்சத்திரத்துல அதற்கான ஈடுபாடுகளை முழு மூச்சா செஞ்சு வெற்றி பெறலாம். ராகுவும் 4ஆம் இடத்துல புதன் நட்சத்திரத்துல உட்காந்து, புதனும் 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்தது, ஸ்பேர் பார்ட் சார்ந்தது, வியாபாரம் சார்ந்தது, அனைத்து வகையான ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 5ஆம் வீட்டுல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்காந்து, சுக்கிரன் 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ஒரு வரன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வரனை உறுதி செய்யறது, கன்ஃபார்ம் பண்றது, குழந்தைகள் குதூகலம், குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள், படிப்பு காரியங்கள், மேல் படிப்பு, வெளிநாட்டு படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு மற்றும் ஆன்மீகம், பூர்வீகம், கோவில், கணவன் மனைவி உறவு, அனைத்துக்கும் நல்ல நாளாக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு அமைகிறது. மார்ச் 11ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்ப மீன ராசிக்கு சந்திரன் போயிடுறாரு, சனியுடைய நட்சத்திரத்துல போயிடுறாரு. சனி நமக்கு 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு ஒரு தகவல் தொடர்புல இருக்கிறவங்க, ஐடி லைன்ல இருக்கவங்க, கமிஷன் துறையில இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஒரு இடம் மாறுதல், வீடு விட்டு வீடு மாறுதல், இதுக்கும் ஒரு ஆக்டிவேட் ஆகும். நல்ல நாளாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த டைம்ல ஸ்திரமா ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு வாகனத்தை வாங்கலாங்கிறது இந்த நாளை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி மார்ச் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம். சந்திரன் 4ஆம் வீட்டுல மீனராசியில புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து, புதனும் அதே இடத்துல சனி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த நாள்ல வேலைகள் நன்றாக இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு போகும். இளைய சகோதர சகோதரி வகையில சில நன்மைகள் நடக்கும். அதே போல உங்களுக்கு பிரயாணங்களுக்கும் நல்லதுதான். இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள்ல முழு மூச்சா ஈடுபடுறதும் வெற்றி தரும். மாலை, அதாவது இரவு 8:29 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், அதற்கு மேல அஸ்வினி நட்சத்திரம். அப்ப புதன்கிழமை மார்ச் 13ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணித்து மாலை 6:24 வரைக்கும் பயணிக்கிறார். இப்ப இந்த கேது பகவான் நமக்கு 10ஆம் வீட்டுல இருக்காரு. இந்த 5ஆம் வீட்டுல இருக்கிற சந்திரனும் 10ஆம் வீட்டுல இருக்கிற கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க. அப்ப இது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு, நம்ம சொந்தமா நமக்குன்னு உள்ள தனித்திறமையை வளர்த்துக்கிறது, அதன் மூலம் புகழடைகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமா அமையும். ஒரு டெக்னிக்கல் மைண்ட் இருக்கவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை நல்லா கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல உற்பத்தி சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சுதான் பண்ணணும். பெருசா பலனு கொடுக்காது. 5ஆம் இடம் என்பது உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு மைனஸா இருக்கும், ஐடில்னஸ் பண்ணும். அடுத்தது நமக்கு அந்த 5ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது, சந்திரனும் கேதுவும் பரிவர்த்தனைங்கிறது அட்டமாதிபதியான சந்திரன் கேதுவோட பரிவர்த்தனைன்னு எடுத்துக்கணும். அப்ப குழந்தைகள் வழி வரக்கூடிய சஞ்சலங்களையும் கொஞ்சம் அதுல டேலி பண்ணி பார்த்துக்கணும்.
இந்த அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:24 நிறைவடைந்து பரணி நட்சத்திரம் தொடங்குது. பரணி நட்சத்திரம் என்பது 5ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம். குரு ஏற்கனவே அந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. அதனால குரு சந்திர யோகம் அங்க ஏற்படுகிறது. சுக்கிரன் நம்மளுக்கு 3ஆம் வீட்டுல சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும். ஆர்டர் வாங்கிறது, விசா ப்ரொசீஜர் இதெல்லாம் நல்லா நடக்கும். மொத்தத்துல இந்த மூளை உழைப்பு சார்ந்து, அகம் சார்ந்து நன்மைகள் நடக்கும். ஆரோக்கியம், நம்மளுக்கு ஒரு உற்சாகம், உறவுகள் சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் ஆகிறது, இதெல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது வியாழக்கிழமை மாலை 4:55 தொடங்குறது. மார்ச் 15 வெள்ளிக்கிழமை மாலை 4:08 வரைக்கும் நீடிக்கிறது. அதாவது கார்த்திகை நட்சத்திரம். பரணி முடிஞ்சு கார்த்திகை மாலை 4:55 தொடங்கி, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 4:08 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த 15ஆம் தேதி சூரியன் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு போறார். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி தொடங்குறது. இப்போ சூரியன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குருவனுடைய பலாபலன்களை நமக்கு நல்லா தருவார். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க, தாயோட அரவணைத்து போதல், சொந்த பந்தத்துல உறவினர்கள்னால சப்போர்ட்டு, வளர்ச்சி, மற்ற அனைத்து வியாபாரம், வேலை, மாணவர்களுக்கு படிப்பு, இது எல்லாமே நல்லா இருக்கும். ஆன்மீக துறையில இருக்கவங்க, அரசு துறையில இருக்கவங்க, அரசியல்ல இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரமும் மகிழ்ச்சியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டும் பண்ணிக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் அது வேலை செய்யும். இப்படி 7 நாட்கள்ல 7 நட்சத்திரம் நமக்கு வேலை செஞ்சாலும் கூட இந்த நட்சத்திரத்தையே 9ஆ உடைச்சு உப நட்சத்திரம்னு கண்டுபிடிச்சு பார்க்குறேன். இன்னும் அக்யூரேட்டான மெத்தட்ல நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டம் இருக்கு. இதுல நீங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கணிச்சு உப நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு 12 பாவ அதிகாரிகள் மூலம் நமக்கு அன்றாட நாள் பலன்ல எந்த பாவம் இயங்குகிறது, எந்த பாவ குறிகாட்டிகள் நம்மளுக்கு இயங்குதோ அந்த பாவங்களுக்கான ஈடுபாடுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் எதிலே வெற்றி பெற நினைக்கிறோம் என்று எந்த பாவத்தை குறித்து உத்தேசித்து நாம் நினைக்கிறோமோ அந்த பாவத்திற்கு நடக்கக்கூடிய நட்சத்திர நாள் சாதகமா பாதகமா என்று பார்க்க வேண்டும். அதுபோக நமது 12 பாவ கொடுப்பனைகளை பார்க்க வேண்டும். நமக்கு உண்மையிலேயே விதி கொடுப்பனை எப்படி இருக்கிறது, பணம் எப்படி இருக்கிறது, தைரியம் எப்படி இருக்கிறது, தன்னம்பிக்கை எப்படி இருக்கிறது, அதே போல வீடுமனை வாசல், சொத்து சுகங்கள், வாகன சுகங்கள் எப்படி இருக்கிறது, குழந்தை பலன் எப்படி இருக்கிறது, உத்தியோக பலன் எப்படி இருக்கிறது, திருமண பலன் எப்படி இருக்கிறது, ஆயுள் பலம் எப்படி இருக்கிறது, பூர்வீக பலம் எப்படி இருக்கிறது, அதே போல சொந்த தொழில் செய்தவர்களுக்கு பெரிய தொழிலதிபராகக்கூடிய யோகம் எப்படி இருக்கிறது, மன திருப்தி அடையக்கூடிய வகையில நமக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதா, இப்படி எல்லாம் பார்ப்பதற்கு இதனை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.